ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் கிடையாது, குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நாங்கள் ஏஞ்சதே லேட்டு தான், சனிக்கிழமைங்கவும் இன்றைக்கி லேட்டாக தான் ஏஞ்சோம், நானும் என் பையனும். அப்புறம் என்னங்க காலைல ஏஞ்சி அப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிட்டேன். பாத்திரம் வரும்போது என் பையன் தான் வீடியோ எடுக்கிறது எல்லாமே என் பையன் தான். அப்புறம் சாப்பாடு நேற்று வச்சது பழைய சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் போய் கழனி தண்ணி ஊற்றிட்டு வரணும். சரி, நான் பாத்திரம் இருந்தால் அங்கே ஜிங்கில் அங்கே தான் ஜிங்கில் வாடா அந்த பழைய சாப்பாடு மட்டும் போய் அந்த மாட்டுக்கு ஊற்றிட்டு வந்துட்டேன் கழனி தண்ணியில் இருந்தேன். அப்புறம் வேக வேகமாக வந்து குடுகுடுன்னு எடுத்துகிட்டு போய் அந்த கழனி தண்ணியில் போய் ஊற்றிட்டு வந்துட்டான். என்னத்த பண்ணுற, வீடியோ தான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தான். ஆமாண்டா ஜிங்களே, வீடியோ தான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு மேலே ஒரு அண்ணா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டேங்க. மறுபடியும் அப்புறம் டிஜு கிட்ட வந்து டிஜு வா டிஜு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அப்புறம் பையன் தான் நான் விலைக்கு கொடுத்தேன், எனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு உள்ள வச்சுதான். கேமராமேன் வந்து இப்போ ஜிங்கிளுங்க பாருங்கள், என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான், எப்படி ஹெல்ப் பண்ணுறான்னு. அப்புறம் பாத்திரம் விளக்கணும்ல, அப்புறம் அந்த இடம் அசிங்கமாக இருக்கும், அப்புறம் நம்ம கூட்டி விடலன்னா. அப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு தண்ணி ஊற்றி அதை அப்படியே கூட்டி விட்டுடலாம். டெய்லி ரொட்டீன் இதே தாங்க எப்போவுமே. பாருங்கள் கூட்டி விட்டு இருக்கிறப்ப நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த முட்டை தொழும்பு எடுத்து வச்சுருந்தேன். முட்டை தொழும்பும் வெங்காயம் கட் பண்ண தோலும் ரோஸ் செடிக்கு போடலான்னு. அந்த முட்டை தோல் நூசி இப்போ ரோஸ் செடிக்கு எடுத்துகிட்டு போகலாம் போடுறதுக்கு. பாருங்கள், இப்போ நானும் என் பையனை ரோஸ் செடிக்கிட்டு வந்துட்டோம் அந்த முட்டை தொழும்பு போடுறதுக்கு. உரம் ஏற்கனவே போட்டிருந்தாங்க. சரி, உரம் போட்டாலும் பரவாயில்ல, இதுவும் போடலாம், இதுவும் உரம் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு இது கொண்டு வந்து ரோஸ் செடி கொட்டிட்டோம். இந்த ரோஸ் நிறையா வருங்க, ஆனால் நான் பிச்சு வைக்க மாட்டேன், வேஸ்ட்டாக தான் போகும் இந்த ரோஸ். எப்பயுமே பிச்சு கட் பண்ணி தண்ணியில் போட்டுருவோம், அது வேஸ்ட்டாக தான் ஆகிட்டுருக்கும். சரிங்க, இப்போ நம்ம சமைக்க போகலாம். கண்டினியூ வீடியோ இருக்குது பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.